மக்களே, இன்றைக்கி தான் நம்ம சரியான ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ. மொனாக்கோ எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்டி கார்லோன்னு சொல்லுவாங்க. மான்டி கார்லோ மேக்ஸிமம் F1 கார் ரேஸ் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த F1 கார் ரேஸ் நடக்கிற இடம் தான் மொனாக்கோ. இங்கே பார்த்திங்கன்னா டேக்ஸி இல்லை, சுத்தமாக டேக்ஸி இல்லை. அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே இந்த கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்குவாங்க. ஆனால் இங்கே இன்னும் பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் நடக்குது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இங்கே வீடெல்லாம் நீங்கள் வாடகைக்கெலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் மோஸ்ட் ஆஃப் த வீடுங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்குப்பைடாக தான் இருக்கும். கோடிக்கணக்கு அப்படின்னு சொல்கிறத விட லட்சக்கோடி கணக்கில் தான் இங்கெல்லாம் வீட்டோடைய மதிப்பு. உள்ளங்கால் நிற்கிற அளவுக்கு இடம் இருந்தாலே நீங்கள் அங்கே கோடீஸ்வரன் தான் அர்த்தம். ஸோ இந்த டூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்க போகுது. பிகாஸ் நான் ஃபெரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு நினைவு. பிகாஸ் எனக்கு கிடைச்ச அந்த பெரிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, மெமரி, ஒரு கைண்ட் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் உண்மையிலேயே இந்த ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி தான் போனேன் நான். இந்த ஒரு ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ரூஸ் ஷிப் வரும். அதுவும் இல்லாமல் யாட் சொல்லுவாங்க, யாட்டில் வரலாம், க்ரூஸ் ஷிப்பில் வரலாம், ப்ரைவேட் ஹெலிகாப்டர் இருக்குது, அதில் கூட வருவாங்க. நிறைய ஃபெரிஸ் இருக்குது. பிகாஸ் இது ஒரு என்டையர் ஐலாண்ட். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டு. ஸோ வாங்க, முடிஞ்ச வரலாம் இந்த வீடியோவை, அதாவது இந்த ட்ராவல் பண்ணுற இந்த வீடியோவை சுருக்கி எவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியுமோ போய் காட்டுறேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்த நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக இதுதான் போர்ட்டு. ஸோ இந்த போர்ட்டில் பார்த்திங்கனாலே தெரியும், நிற்கிற ஒவ்வொரு யாட்டும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் அதோடைய மதிப்பு. கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. எனக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு யாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். பிகாஸ் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதது. ஆக்சுவலாக ஒரு க்ரூஸ் ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணேன். அந்த க்ரூஸ் ஷிப்போடைய சைஸ் பார்த்திங்கன்னா இதோட பெருசு. இந்த போது இல்லைங்களா, இந்த ஃபெரி அப்படின்னு சொல்கிறதோட காட்டிலும் அது லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்க, க்ரூஸ் ஷிப்லெல்லாம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாட், அதாவது சொகுசு படகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொகுசான ஒரு போட். இதெல்லாம் செம்ம வேல்யூங்க, செம்ம கோடி கணக்கு. நான் ஒரு ஆள் சந்தித்தேன். அவர்கிட்ட நான் கேட்கும்போது கொஞ்சம் விளையாட்டாக தான் கேட்டேன். அவர் சொன்ன பதில் நான் உண்மையிலேயே ஆடிட்டேன். அவர் பக்காவான கேம்ப்ளருங்களாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான். நான் சிம்பிளாக தான் கேட்டேன், வாட் யூ டூ ஃபார் லிவிங், எல்லோரும் கேட்குற மாதிரி தான். அவர் சொன்ன பதில் இதுதான் எனக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபிராரி கார் பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக நிற்குது. ஸோ நான் இந்த போர்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் போயிட்டுருக்கிறது இது ஒரு ஃபோர்ட்டு, அதாவது பழையங்காலத்து கோட்டையாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, பப்ளிக் ஸ்கூல்லாம் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்கூலு. ஸோ ஸ்கூலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கெல்லாம், ஸ்டடீஸ் எல்லாம். நான் சொன்ன மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா க்ரூஸ் ஷிப்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நடந்த மாதிரி இருக்கும். பட் நான் அதுக்குள்ளார இவ்வளோ மேலே வந்துட்டேன். நான் டாப் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த என்டையர் சிட்டியோடைய வியூவு, மவுண்டன் வியூவு. இது பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழை செடி மாதிரி இருக்கும், பட் அது கத்தாழை இல்லை. ஸோ நான் இப்போ நடந்து மேலே போயிட்டு இந்த ஃபோர்ட்டை உங்களுக்கு முடிஞ்ச வரலும் காட்ட போகிறேன். எங்கள் வீடியோவில் நீ இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே நடக்க தான் முடிஞ்சுது, ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது. உண்மையிலேயே வெயில் கொஞ்சம் அதிகம்தான். நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ராப்பரான ஒரு கேமராவோ கிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு சாதாரண பிகினிங் யூடியூபர் தான்.
இன் ஃப்யூச்சர் எனக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சது போகிறதுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். அதுவும் என்னுடைய ஃபேஸையும் நான் ரிவீல் பண்ணி. ஸோ இந்த ஃபோர்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த ஃபோர்ட் மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது போர் வீரர்களை வந்து சண்டை பயிற்சி அதெல்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்டர்னல் மேட்ச் மாதிரி நடத்துவாங்க போல். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான கட்டமைப்பு. திடீர்னு அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு மினி கொலேசியம் மாதிரியே இருந்தது பார்த்திங்களா. ஸோ உண்மையிலேயே நான் கொலேசியமும் போயிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் எனக்கு மேற்கொண்டு வீடியோக்களை போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே கேனன் பால்ஸ், அதாவது பீரிங்கு குண்டு பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. நான் வந்து இப்போ F1 கார் ரேஸ் நடக்க போகிற அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேனன் பால்ஸ்லேயே வந்து இது மாதிரி போட்டிருக்குறாங்க. கார்டனில் என்ன பர்ஃபெக்டாக இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி கார்டனிங் வந்து எல்லா இடத்துலையும் ரோடே சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி F1 கார் ரேஸ் நடக்கிற அந்த ரோட்டில் தான் நின்று பேசிகிட்ருக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். வெயில் வந்து இந்த இடத்துல எனக்கு அதிகமாக தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா பப்ளிக் டஸ்ட்பின். ஸோ இது வந்து இந்த ட்ராக் நடந்து போகிற ட்ராக்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் நடக்கிற கார் ரேஸ் நடக்கிற ட்ராக் மாதிரி தான் இருக்கும். இது பப்ளிக் டாய்லெட்டு. அதுவே பார்த்திங்கன்னா என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம் இல்லையா, இதெல்லாம் வாக்கிங் எலிவே. ஆக்சுவலாக இந்த ரோடு தான், இந்த ரோட்லேயும் தான் ஃபார்முலா 1 கார் போகும். இந்த ரேஸ் நடக்கிற டைமில் இங்கே ரோட்டில் நிற்கிற அந்த கார்லாம் ஓரமாக நிறுத்திடுவாங்க வேறு ஒரு இடத்துல. ஸோ நான் இப்போ போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அக்வேரியம். எனக்கு போகிற சான்ஸ் கிடைக்கல, பிகாஸ் எனக்கு டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால போக முடியல. அண்ட் ரியலி வெரி எக்ஸ்பென்சிவ். விலை பார்த்திங்கன்னா ஒரு 50 யூரோஸ்லேருந்து தொடங்கும். இட்ஸ் ரியலி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் சிட்டி சைடு வந்துட்டேன். இதெல்லாம் நான் நின்றுட்டுருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா 1 கார் போகிற இடம். ஆக்சுவலாக இது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் ஜூடோ வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் டாப் வந்துட்டேன். மவுண்டன் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ போட்டு, எவ்வளோ ஃபெரிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ஐலாண்டு தான், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐலாண்ட். இங்கே வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில்டு. பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ப்ராஸ்பர் அண்ட் பி ரிச். தேங்க்யூ.